வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மட்டுமே மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு தங்களுடைய விளம்பரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு போலியான போராட்டங்களாக மட்டுமே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது 1992 நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் தோண்டி எடுத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 5 வருடங்களில் 34,000 பெண்களுடைய மானம் பறிபோயிருக்கின்றது தமிழ்நாட்டில். அதுவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எத்தனை தடவை அம்மக்களுக்குரிய போராட்டங்களை நடத்தியிருக்கின்றீர்கள். இது மாதிரியான ஒரு பொய்யான கட்சி நமக்கு தேவையா? இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முதல் பதிவாக மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். இவர்களைப் போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலியாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் எத்தனை போராட்டங்கள் திமுகவுக்கு எதிராக இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றது. இவர்களுக்கு பணம் வேணும், அந்த கட்சியினுடைய ஆதரவு வேணும், அதிகபட்சமான சீட் வேணும் என்பதற்குரிய ஒரு பங்கீடாக இன்றைக்கு நடக்கின்ற போராட்டங்கள். இது மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.